ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு 3 செடி வாங்கியிருக்கேன். அதை தான் காமிக்க போகிறேன். இந்த 3 செடியில் இந்த 2 செடி வந்து பிங்க் ஜாஸ்மின். இந்த பிச்சிப்பூ வந்து பிங்க் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக அழகாக இருக்கும். இதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ ஒரு மணமாக நல்லா வாசமாக இருக்கும். இந்த பிச்சிப்பூ செடி பூக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த செடி எங்கே வாங்கியிருந்தேன்னா, இங்கே அமெரிக்காவில் ஹோம் டிப்போட்னு ஒரு பெரிய கடை இருக்குது. அங்கே உள்ள நர்சரியில் தான் வாங்கியிருந்தேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த 3 செடியுமே எனக்கு 75% டிஸ்கவுண்ட்டில் எனக்கு கிடச்சிது. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $15 வருது. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1250 ரூபா வரும். 75% டிஸ்கவுண்ட்டில் வாங்கினதுனால ஒரு செடியோட விலை $4 கிட்ட வரும். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 330 ரூபா கிட்ட வரும். இந்த ஜாஸ்மின் செடி வந்து கொஞ்சம் காஞ்சி போயிருக்கிறதுனால தான் டிஸ்கவுண்ட்டில் போட்டிருந்தாங்க. மற்றபடி டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த செடியெல்லாம். பட் நுனியெல்லாம் கொஞ்சம் தழுத்து போய் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா, இது வந்து கேலா லில்லி. இந்த செடியில் வந்து இந்த மாதிரி தான் பூ பூக்கும். பட் இது என்ன கலருன்னு தெரியல, பூ பூத்ததுக்கப்புறம் தான் தெரியும். இதுவுமே எனக்கு 75% டிஸ்கவுண்ட்டில் தான் கிடச்சிது. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $10. நம்ம ஊர் காசுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 830 ரூபா கிட்ட வரும். இது டிஸ்கவுண்ட்னால் $3 கிடச்சிது. நம்ம ஊர் ரேட்டுக்கு வந்து 250 ரூபா கிட்ட வரும். இதில் ஒரு பிச்சிப்பூ செடியை பாட்லேயும் இன்னொன்று கீழேயும் வைக்க போகிறேன். பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு. என்கிட்ட ஏற்கனவே ஒரு பெரிய ஜாஸ்மின் பிளான்ட் இருந்துச்சு. இங்கே உள்ள வின்டர் சீசனில் வந்து செடி எல்லாமே போயிடுச்சு, வளரவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ 2 வாங்கியிருக்கேன். பார்ப்போம் இது எப்படி வளருதுன்னு. இப்போ வாங்க செடியை பாட்டில் வச்சிடலாம். லில்லி பிளான்ட்டை பாட்டில் வச்சாச்சு. இதில் கொஞ்சம் உடஞ்சிருக்கிற இலையை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற சாயில் வந்து பாட்டிங் மிக்ஸ். இது இங்குள்ள காஸ்கோவில் வாங்கினது. இது கூட சிக்கன் மேன்யூர் அப்புறமா கோகோ பீட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக ஜாஸ்மின் செடியையும் ஒரு பெரிய பாட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். இன்னொரு ஜாஸ்மின் செடியை கிரவுண்டில் வைக்க போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற சாயில் கிரவுண்ட் சாயில், அப்புறமா சிக்கன் மேன்யூர், கோகோ பீட் இதுதான் சேர்த்துருக்குறேன். செடியை நட்டு வச்சாச்சு. காஞ்சி போன இலையை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா செடி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.